Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. வாக்களிக்கும் வயது மட்டும் 16ஆக குறைக்கப்படுமே ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக விஜய் தான் செய்யும். கள யதார்த்தத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். நான் விஜயகாந்தை பார்த்துருக்கேன், சிவாஜி கணேசனை பார்த்துருக்கேன், விஜயகாந்தை பார்த்துருக்கேன், கமலஹாசனை பார்த்துருக்கேன். எந்த சினிமாக்காரருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு செல்வாக்கு விஜய்க்கு. ஓரணியில் கபடதாரிகள் அப்படிங்கிற ரீதியில் ஒரு அரசு விழாவை கூட ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு விஜய். தலைவர் மோடியா நீ இழிவுபடுத்துறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஒரு பிரதமராக வரும்போது அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை அன்றைக்கி எடப்பாடி கொடுக்கும்போது ஏகனையம் செஞ்சவங்க இன்றைக்கி நீங்கள் மட்டும் எதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு போய் நிற்கிறீங்க? மோடி வருகை தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு வெட்கமே இல்லாமல் தங்க தண்டனை சொல்கிறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடுறாரு. எந்த கட்சியிலும் 2 கோடி பேர்லாம் இருக்க முடியாது. 2 கோடி பேர் அவங்க கட்சியில் இருக்காங்கன்னா நீங்கள் கூட்டணியே தேவையில்லை, நீங்களே ஜெயிச்சுட்டு போயிடலாம். எதுக்கு கூட்டணி? 230 நாள் நின்று ஜெயிச்சுட்டு போகலாமே. வாக்குன்னு பார்த்தா ஒரு 6 கோடி தானே. இந்த 6 கோடி பேர் ஆகிடுங்க. எதுக்கு மற்றவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? நீங்களே வச்சுங்க. மருத்துவமனையில் முதலமைச்சர் இருக்கும்போது அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபைல் பார்க்குறது வேலை இல்லை. அது அந்த 2 நாளில் ஃபைல் குடி மூழ்கிடாது. இது ரொம்ப ஒரு போலித்தனமா இல்லையா? ஒரு நொடி கூட நான் வேலை செய்யாமல் இல்லைன்னு. இது இஸ் கால் பிராண்ட் பில்டிங். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு விஜய் அவர்கள். பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசப்பட்டிருக்கு. ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர்களை இலக்கா நம்ம சேர்த்துட்டோம். இப்போ 1 கோடி உறுப்பினர்களுக்கு மேலே கட்சியில் பயணிக்கிறாங்க. 2 கோடி உறுப்பினர்களை தேர்தலுக்குள் சேர்க்கும் திட்டத்தை இன்னைக்கு முழுமையாக மாவட்ட செயலர் ஆலோசனை கூட்டத்திலே பேசியிருக்காங்க. விஜயோடைய இந்த முன்னெடுப்பு வாக்குகளாக மாறுமா? தேர்தலில் பயனளிக்கும்? அதான் சவால். இப்போ இந்த ஏற்கனவே உறுப்பினர்களாக 1 கோடி பேர் இருக்காங்க. ப்ராப்பராக பார்த்தவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆதார், ரேஷன் கார்டெல்லாம், அப்புறம் ஓட்டர் ஐடி அதெல்லாம் இப்போது அதில் பதிவு பண்ணி அதுக்கு பிறகு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதனால் டூப்ளிகேட்டு அதில் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே செஞ்ச அந்த ஒரு டிரைவ், அந்த ஒரு வாக்காளர் பட்டியல் சேர்ப்பு நிலவரத்தில் இப்போ அந்த செயலி ஆப் இது பண்ணியிருக்காங்க. எல்லாம் மாடர்னைஸ் ஆகுறாங்க இப்போ எல்லா இடமே. அது மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப அவரும் தன்னை தகவமைச்சுக்கிறார். அதுவும் அவர்கிட்ட இருக்கவங்க பூரா இளைஞர்கள் 18லேருந்து 35 வயசு. இன்னும் சொல்லப்போனால் வாக்களிக்கும் வயதை 16ஆக மாற்றிட்டா விஜய் சிஎம்மாகவே ஆகிடுவார். ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டாக இருக்குது சார். ஆமாம், வாக்களிக்கும் வயது மட்டும் 16ஆக குறைக்கப்படுமே ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக விஜய் தான் சிஎம். அதில் சந்தேகம் வேணாம். மாற்றவே முடியாது. வாக்களிக்கும் வயது 18ன்றதுனால கொஞ்சம் சிக்கல் வருது. 16ஆக நீங்கள் குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக ராஜீவ்காந்தி 21 வயசை 18ஆக குறைச்சாரு வாக்களிக்கும் வயது. ஆமாம். இவர் இப்போ 18 வயது மட்டும் இந்தியாவில் வாக்களிப்பதற்கான வயது 16ஆக குறைக்கப்படுமே ஆனால் விஜய் முதலமைச்சராவதை தமிழ்நாட்டில் யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்குது. உண்மையிலேயே பவர்ஃபுல் லீடராகவே இப்போ உருவாயிட்டோம். ஆமாம், இந்த எப்படி ஓட்டா மாற்றுவார் அது ஒத்துக்கிறேன் நான். அது சேலஞ்ச் தான். ஆனால் இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இது நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். எந்த உள்நோக்கம் இல்லாமல் என் விருப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கள யதார்த்தத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். நான் விஜயகாந்தை பார்த்துருக்கேன், சிவாஜி கணேசனை பார்த்துருக்கேன், விஜயகாந்தை பார்த்துருக்கேன், கமலஹாசனை பார்த்துருக்கேன். எந்த சினிமாக்காரருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது. உண்மையிலேயே இருக்குது. பரம்பரை திமுக குடும்பங்களில் இளம் தலைமுறையினர் பெண்கள் 18 வயசுலேருந்து 35 வயசு உள்ள இருக்கவங்க பெண்கள், எல்லா வயது பெண்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றாங்க. மகளிர் உரிமை தொகை வாங்குகிற பெண்களில் கணிசமான பெண்கள் ஓட்டு போடுவேன்றாங்க. விடியல் பயணத்தில் போகக்கூடிய பெண்கள், விலையில்லா பேருந்து கட்டணத்தில் போகக்கூடிய பெண்கள், பஸ்ஸில் பொன்முடி சொன்னார்ல ஓசின்னு அதில் பயணிக்கக்கூடிய பெண்களும் திரும்ப இவங்களுக்கு விஜய்க்கு ஓட்டு போட தயாராக தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் திமுக பயப்படுது, ரொம்ப பயப்படுது. இன்றைக்கி விஜய் எதனா ஒரு பண்ணார்னா விஜய்க்கு எதிராக சோஷியல் மீடியாலேயும் பொது தளத்துலேயும், பொதுவாக சோஷியல் மீடியாவில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏவி விடப்படக்கூடிய வாடகை வாய்கள் இருக்கு இல்லையா, பெய்டு மவுத்ஸ்னும் இல்லை, அவங்க அவங்களோட கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டியை, நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட எதிர்த்தாக்குதலை விஜய் அவதூறு பரப்புவதை பார்த்தாலே திமுக எவ்வளோ பயப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம். மாதந்தோறும் சில கோடிகளை இந்த வாடகை வாய்களுக்காக திமுக செலவிட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே விஜய் இந்த செயலியை ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுன்றது உண்மையிலேயே அவர் தன்னை தயார்படுத்திக்கிறாரு. டெக்னாலஜி அவர்கிட்ட பிரச்சனை இல்லை, ஆனால் கள அரசியலில் அவர் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. அதுதான் இப்போ சிக்கல்.
உண்மையிலேயே வந்து இப்போ இருக்க டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ண ஒரே கட்சி, முதல்ல வந்த கட்சி பிஜேபி. அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள்லாம் அந்த ரன்னில் ஓட ஆரம்பித்தாங்க, அந்த ஓட்டப்பந்தயத்தில். நவீன காலத்துக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல பிஜேபி தான் அடாப்ட் பண்ணிச்சு, நவீன காலங்களுக்கு தன்னை முதல்ல அடாப்ட் பண்ண கட்சி பிஜேபி. அதுக்கு பிறகு பிராந்திய கட்சிகள் என்னால் நிச்சயமாக திமுகவும் முக்கியமான பிராந்திய கட்சிகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். எனக்கு தெரியல மற்ற கட்சிகள் உள்ள அடாப்ட் பண்ணாங்களான்னு. பட் கண்டிப்பாக திமுக வந்து மாடர்ன் டெக்னாலஜிக்கு மாறி வரும் காலங்களுக்கு தன்னை மிக நன்றாக தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் 2014 பிரசாந்த் கிஷோர் மூலம் டிஜிட்டல் பரப்புரையை மேற்கொண்டது பாஜகவுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். அவங்களுக்கு அது பிரசாந்த் கிஷோர், அதே பிரசாந்த் கிஷோர் 21 திமுக கூட்டினு வந்தது. ஸோ இன்றைய சூழலில் வந்து அந்த மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதில் திமுக முன்னணியில் இருக்குது. புதிய கட்சியான விஜய் இளைஞர்களின் கட்சி, அவங்க அதை நல்லாவே பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க இந்த ஆப்பை நோக்கி போகிறதுன்றதெல்லாம் குட், நல்லது. ஆனால் இது பத்தாது. கிரவுண்ட் பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்து அதுக்கு தொழில்நுட்பம் துணையாக இருக்கணும். தொழில்நுட்பம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு கிரவுண்ட் பாலிடிக்ஸ் ஜீரோவாக இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்போனா தொழில்நுட்பத்துக்கு மாறிக்கலாம், ஆனால் பாலிடிக்ஸ் எப்போனா நீ கையில் எடுக்க முடியாது. இப்போ இருந்தே நீ வழியாக அதை கொண்டு போகணும், நல்லா வேறு ஊன்றணும், நல்லா உரம் போடணும், அப்போ தான் நீ மேலே வர முடியும். ஆகவே இதெல்லாம் ஓகே. செயலியை அறிமுகப்படுத்துறது, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அவர்கிட்ட இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அந்த 1 கோடி பேர் சேர்த்ததில் உண்மையிலே அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அதில் வந்து அந்த அளவுக்கு தான் அவங்க ஆதார் கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து ஓட்டர் ஐடி, இது ரெண்டையும் கொடுத்த பிறகு ஓடிபி வரும். அது போட்ட பிறகு தான் நீ மெம்பர் ஆக முடியும். அந்த சாஃப்ட்வேர் வந்து டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட அவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்கன்றது ஆச்சரியமான விஷயம் தான். இப்போ அடுத்த கட்டத்துக்கு செயலியை நோக்கி போகிறாங்க. இதெல்லாம் ஓகே. மறுபடியும் சொல்கிறேன், நான் பாலிடிக்ஸ் என்ன இன்னும் கள அரசியலில் பயணப்பட வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது விஜய்க்கு. அதை அவர் என்ன செய்ய போகிறான்றதான் நம்ம பார்க்கணும். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேகாவின் 2ஆம் மாநில மாநாடு நடைபெற இருக்கு. ஆனால் தற்போது மதுரை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்து 2 நாட்களில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து வருது, அதன் காரணமாக கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க, இல்லை அந்த விழா முடிச்சதுக்கு பிறகும் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கும் பயங்கரமாக போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய தேவை இருக்குது, இந்த முன்னணி அமைப்புகளும் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படிங்க சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இதன் காரணமாக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்வதாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது மாநாட்டு தேதி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அரசின் அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை இப்படி செயல்படுறாங்க அப்படின்னு? இல்லை, இந்த விஷயத்தில் அவர் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர் சொல்கிறது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. லாஜிக்கலி அவர் கரெக்டாக தான் சொல்கிறார். ஏன்னா விநாயகர் சதுர்த்தியை வந்து பிஜேபியும் ஹிந்துத்துவ அமைப்புகளும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக அதை கொண்டு போகிறாங்கன்றது நமக்கு நன்றாக தெரியும். அதுதான் அவங்களுக்கு அரசியல். ஆமாம், அதான் அரசியல். அதை வச்சு தான் அவங்க இந்தியா பூரா கடந்த 40 வருஷமாக அவங்க கட்சியை வளர்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்போ நிச்சயமாக வந்து இந்து முன்னணி இந்துத்துவ அமைப்புகள் வந்து அந்த பகுதிகளில் தமிழ்நாடு பூராவே வந்து பிள்ளையார் சிலைகளை வைக்கிறது, அப்புறம் அதை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறது, அப்புறமா அந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். ஒரு அசம்பாவிதம் நடக்குதோ இல்லையோ, அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொதுவாக உளவுத்துறைக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். அது சரியான ஒரு அணுகுமுறை தான். ஆகவே விஜய் மாநாட்டுக்கு பெரிய அளவில் கூடும்பொழுது காவலர்களை வந்து பெரிய அளவில் ஃபோர்ஸை வந்து நீங்கள் அங்கே திருப்பி விட்டுட்டிங்கன்னா மற்ற வேலைகளுக்கு வந்து உங்களுக்கு பணிக்கு இப்போ லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஏன்னா விநாயகர் சதுர்த்தி ஒரு சென்சிட்டிவான விஷயம், போதிய காவலர்கள் இருக்க மாட்டாங்கன்னு அவர் காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்கிறது சரியாக தான் எனக்கு படுது. ஐ திங்க் இஸ் கரெக்ட், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இதில் ஒன்றும் எனக்கு பெரிய அரசியல் படலை. அவர் தான் சொல்கிறார், நீங்கள் அதுக்கு முன்னால் வச்சுக்கோங்க, அதை பின்னால் வச்சுக்கோங்கன்றார். ஐ திங்க் விஜய் அது ஒப்புக்கொள்வார்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எஸ்பி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்தாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ இதில் பெரிய அளவில் தமிழக அரசு இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் விளையாடுறதா தெரியல. இப்படிலாம் விளையாண்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். நீ ஃபார் எவர் நீ வந்து தடுக்க முடியாது, ஒரு நாள் அனுமதி கொடுத்து தான் ஆகும். அப்போ இந்த காரணத்தை அவர் சொல்லும்போது ஐ திங்க் இதில் ஒன்றும் பெரிய தவறு இருப்பதாக நான் பார்க்கல. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோட அந்த ஒரு அறிவுறுத்தலை விஜயோட கட்சி தாவேகா ஏற்றுக்கொள்ளும் என்று தான் நான் நம்புகிறேன். பிரதமர் மோடி அவர்களும் திமுக அமைச்சர்களும் பங்கேற்ற அரசு விழாவை குறிப்பிட்டு பாஜகவும் திமுகவும் ஓரணியில் கபடதாரிகள் அப்படிங்கிற ரீதியில் வந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு. ஏன் ஒரு அரசு விழாவை கூட ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு விஜய்? கடந்த காலங்களில் எடப்பாடி ஆட்சியில் திமுக என்னெல்லாம் விளையாடுச்சு, இதே மாதிரி அரசு முறை பயணம் எடப்பாடி வரும்போது அவரை எவ்வளோ இழிவுபடுத்தி ஏகடியப்படுத்தி மோடியை கருப்பு பலூன் பறக்க விட்டு கோபாக் மோடின்னு ஆட்சாட்டியம் பண்ணி அண்ணா அறிவாலயத்து மேலே வந்து கருப்பு கொடி ஏற்றி மோடி வருகை தமிழ்நாட்டுக்கு வந்து கெட்ட நாள் துக்க நாள் நாங்கள் அனுசரிப்போம்னு திமுக சொல்லிச்சு இல்லையா? அதே அந்த கருப்பு கொடி ஏற்றுறதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் நினைக்கிறேன் கருணாநிதி உடல் நலம் குன்றி இருக்கும்போது அவரை பார்ப்பதற்கு கோபாலபுரம் வந்தார் மோடி. ஒரு முன்னாள் பிரதம மந்திரி வீடு தேடி வந்து பார்த்தது மோடி அப்போ தான் வந்து பார்த்தார்.
அப்போ கருப்பு நாள்னு சொல்லி அனுசரிக்க வேண்டியதானே. உங்களுக்கு வேணுன்னும் போது அமைதியாக இருப்பீங்க, உங்களுக்கு வேணான்னும் போது கருப்பு கொடி ஏற்றுவீங்க. இன்றைக்கி என்ன லாஜிக் சொல்கிறீங்க நீங்கள்? ஒரு பிரதமர் என்கின்ற முறையில் மாநில அரசு அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறது அப்படின்னு. இதைத்தானங்க எடப்பாடி பண்ணார். அரசுக்கும் அரசுக்குமான உறவு என்பது என்றைக்குமே நிரந்தரமானது. மோடியை தலைவர் மோடியாக நீ இழிவுபடுத்துறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் உண்டு. அந்த விமர்சனத்துக்கு அவர் தகுதியானவர் தான். ஆனால் ஒரு பிரதமராக வரும்போது அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை அன்றைக்கி எடப்பாடி கொடுக்கும்போது ஏகடையம் செஞ்சவங்க இன்றைக்கி நீங்கள் மட்டும் எதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு போய் நிற்கிறீங்க? 4 மந்திரி போய் கூழ கும்பிடு போடுறாங்க. மோடி வருகை தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு வெக்கமே இல்லாமல் தங்க தென்னரசு சொல்கிறாரு. நாக்கு நரம்பு இல்லாத நாக்கு இல்லை, என்ன பெருமை தமிழ்நாட்டுக்கு? அப்போ எடப்பாடி பண்ணும்போது சிறுமை, நீங்கள் பண்ணும்போது பெருமையா? மோடி தானே சொன்னாங்க. எத்தனை நாளைக்குங்க நீங்கள் மக்களை ஏமாற்றுவீங்க? உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது மோடி எங்கே நடவடிக்கை எடுத்துருவாரோ அப்படின்ற பயம் உங்களுக்கு. அதனால் மந்திரி பட்டாளமே போய் அங்கே நிற்கிது. எடப்பாடி எதை போய் நிற்கும்போது அவர் அவ்வளோ கிண்டல் பண்ணிங்க, அவ்வளோ நக்கல் பண்ணிங்க. கோபேக் மோடி, கருப்பு கொடி, துக்க நாள். இன்றைக்கி வரிஞ்சு கட்டிட்டு போய் முன்னால் நிற்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு பெருமையா? என்ன பெருமை தமிழ்நாட்டுக்கு? அப்போ எடப்பாடி வரும்போது அது பெருமை தானே. இப்போ உங்கள் மோடி எதிர்ப்புன்றது ஒரு நாடகம் தான். நீங்கள் கீழே ஓட்டை வாங்கணும், உங்களுக்கு தேவை. அப்போ மோடி எதிர்ப்பை பேசி ஓட்டை வாங்கிடுவீங்க. ஓட்டை வாங்கி ஜெயிச்சோன்னே வெல்கம் மோடி. கருப்பு கொடி, கருப்பு கொடை பிடிச்சா கூட மோடி கோச்சு பாருன்னு கொடை வெள்ளை கலர் கொடையை பிடிச்சவங்க உத்தம சீலர்கள் இல்லையா? இவங்களோட வீரம் அவ்வளோதான். இதை தானே எடப்பாடி பண்ணார். அரசு எந்திரன்றது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான உறவு என்றைக்குமே நிரந்தரமானது. அதனால பிரதமருக்குரிய மரியாதை நான் கொடுத்து தான் ஆகணும் போது அவரை என்ன நக்கல் பண்ணீங்க? இன்றைக்கி அப்படியே போய் கூழ கும்பிடு போட்டு நிற்கிறீங்க. மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். அது யார் உடைச்சாலும் மண் குடம் தான், பொன் குடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிரதமருக்குரிய மரியாதை எடப்பாடி கொடுக்கும்போது நீங்கள் குதிச்சிங்க. இன்றைக்கி உங்கள் கதை. எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீங்க? உங்களுக்கு மோடி ஆதரவு இல்லைன்னா இங்கே எதுவும் நடக்காது. ஃபண்டு கிடையாது, திருவடையாந்திர லெவலில் நிற்கிறீங்க. சமகிர சிக்ஷா ஃபண்டு வேணும்னு மோடி இங்கே சென்னை இந்த தடவை தமிழ்நாட்டு வரும்போது ராஜராஜ சோழன் விழாவுக்கு வரும்போது நீங்கள் எதனா வலியுறுத்துனீங்களா? சும்மா மனுவை கொடுத்தன்றீங்க, மேடையில் எதனா பேசுனீங்களா? இது எடப்பாடி பண்ணியிருந்தால் என்ன பேசியிருப்பீங்க? அவர் ஏன் மேடையில் ஏறினார் அப்படின்னு இருப்பீங்க. அதே அன்பில் மகேஷ் போய் அங்கே தர்மேந்திர பிரதானை பார்க்குறாரு. உங்களுக்கு வேணும்னும் போது நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, வேணான்னும் போது அவர் ஃபாசிசம் இல்லை. கேட்டால் இந்த அரசுக்குமான உறவுலாம் கதை அளக்காதீங்க. அரசுக்குமான உறவுனா கடந்த ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியிலையும் துள்ளி குதிச்சிங்க. அதிகாரத்தை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான் இல்லையா? வழக்குகள்லேருந்து காப்பாற்றிக்கணும். இப்போதைக்கு டாஸ்மாக்கு எல்லாம் ரைடு எல்லாம் ஸ்டே கொடுத்துருக்காங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு. டெம்பரரி தான் அது, அது ஒன்றும் நிரந்தரமான ஸ்டே கிடையாது. ரெண்டாவது அப்படியே இருந்தாலும் ஈடின்றது ஒரு அமைப்பு தான். இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட 100 அமைப்புகள் இருக்குது. அது நீங்கள் அடிக்கிற கொள்ளைக்கு என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஓலை வரதான் செய்யும், சந்தேகமே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். இப்போ ஏடிஎம்கே குடிக்குதில்ல, அந்த கதை தான் உங்களுக்கும். அதை விட அதிகமாக நீங்கள் தண்ணி குடிப்பீங்க. ஏன்னா அதை விட அதிகமாக நீங்கள் உப்பு தின்னுட்டு இருக்கீங்க. சரியான உதாரணம் இதே இடத்துல நம்ம 3 தடவை 4 தடவை பேசுகிறோம். உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்க ஊழல். உள்ளங்கை பொண்ணு கண்ணாடி எதுக்குங்க? சந்தி சிரிக்குதுங்க உங்கள் கவர்மெண்ட்டில் கரப்ஷனு. அத்தனையும் வெளியில் கொண்டு போடுறோம் உங்கள் கட்சிக்காரன். பிஜேபியோ ஏடிஎம்கேவோ எதிர்கட்சியோ மீடியாவோ கிடையாது. உங்கள் கட்சிக்காரன் பொது வெளியில் சொன்னதை பார்த்தாலே சந்தி சிரிக்குது உங்கள் கவர்மெண்ட்டு. ஊழலில் மூழ்கி நீங்கள் முத்த எடுத்துட்டீங்க. எப்படி தப்பிப்பீங்க? எத்தனை நாளைக்கு தப்பிப்பீங்க? நாங்கள் அப்போ மோடியோட நல்லாசி தேவை, மோடியோட குட் புக்ஸில் இருக்கும். இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு அதனால தான் போனாங்க. இந்த கதைலாம் அழகாதீங்க, திரும்பவும் சொல்கிறாங்க. அது நல்ல ஊரை ஏமாத்துகிற வேலை. சரி, வரவேற்றீங்களா? அதோடு விட்டு போக வேண்டியதானே. தமிழ்நாட்டுக்கு பெருமனதுக்கு தங்க தென்னரசு சொல்கிறாரு. அருவருப்பா இல்லை உங்களுக்கு? நாளும் பொழுதும் மோடி எதிர்ப்பை விளைவிச்சு அதில் தான் நீங்கள் குளிர் காஞ்சு 3 எலெக்ஷனை ஜெயிச்சிருக்கீங்க. அதுதானே சார் உங்களுக்கு சோறு போடுது. அப்புறம் நீங்கள் அது நேரத்தில் போனீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. 26 ஒருவேளை திமுக ஜெயிச்சு மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டால் அதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. 26 ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இவருடைய பிஜேபி எதிர்ப்பு மிக கணிசமான அளவுக்கு நிறுத்து போகும். மந்திரி சபையில் சேர மாட்டாங்க, ஆனால் கணிசமாக பிஜேபி எதிர்ப்பை குறைச்சிடுவாங்க. ஏன்னா அடுத்த 3 வருஷம் இவங்க பிஜேபியை சமாளிச்சாகணும். 29 வரைக்கும் நான் அங்கிட்டு 3 வருஷம் ஆட்சி ஓட்டணும். ஆமாம், ஓட்டணும்ல. அதனால் நீ 26 தமிழ்நாட்டில் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபி போடுற ஓட்டு தான். நேரடியாக ஏடிஎம்கேக்கு போட்டினா அது பிஜேபி ஓட்டு,
திமுகவுக்கு போட்டினா மறைமுகமாக பிஜேபிக்கு போடுற ஓட்டு. சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நான். ரெண்டுமே வெவ்வேறு கொள்கை. ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒரு சொல்றது கொள்கையும் கிடையாது. புரண- கொள்ளையடிக்கிறது தான் ஒரே கொள்கை, கொள்ளை அடிச்ச துட்டை காப்பாற்றுறது தான் ஒரே கொள்கை. வேற என்ன? இன்னைக்கு அண்ணா திமுக ஏற்படுற நிலைமை தான் நாளைக்கு 26க்கு பிறகு திமுக எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் சத்தியம், இது சத்தியம். 26க்கு பிறகு இப்போ திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவை பாஜக முழுமையாக விழுங்கி விட்டது அப்படிங்கிறாங்க. உங்களை முழுங்க போகிறாங்க, அதை பற்றி கவலைப்படுங்க. அவன் எக்கடை கட்டு போகிறான், உங்களை முழுங்க போகிறான். நீங்கள் பண்ணிட்டு இருக்க காரியம் அந்த அளவுக்கு. அவனை ஏன் முழுங்கினான்? முழுங்கினான்றது உண்மை, முழுங்கிட்டு இருக்கான்றது உண்மை. ஓ கரெக்ட், ஃபேக்சுவலி திமுக சொல்கிறது கரெக்ட். ஏன் முழுங்கினான்? கை சுத்தனில் ஆ, முழுங்கிட்டாங்க. அவனை முழுங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கோ அந்த காரணம் அவன் கேஸை விட அதிகமாக 10 மடங்கு அதிகமாக உனக்கு இருக்குது. நடக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இது சத்தியம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அறம் கூற்றாகும். இன்றைக்கி அது எப்படி அண்ணா திமுக பொருந்தோ அது திமுகவுக்கும் பொருந்தும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் இதெல்லாம் நீங்கள் நாங்கள் ஒண்டி தான் மோடி எதிர்ப்புன்னு வெளியில் பேச வேண்டியது, பின்னால் போய் வேறு கதையை அளக்க வேண்டியது. அதைத்தான் விஜய் அவர்கள் சுட்டி காட்டுறாரு. கரெக்டாக தான் சொல்கிறாரு அவர். அது சொல்கிறதுக்கு அவருக்கு நோக்கம் இருக்கலாம், நாளைக்கு அவரே கூட பிஜேபியோட போகலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி அவர் சொல்கிறது கரெக்ட். எஸ் இஸ் ரைட். அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா, அவருக்கு அரசியல் தகுதி இருக்குதா, இன்னும் அவரால் ஸ்ட்ரைன் பண்ண, அதெல்லாம் வேறு கேள்வி. 26ல் அவர் ஒன்றும் ஜெயிக்கலாம் முடியாது. வில் பி a டிஸ்ரப்டர், யூ cannot be a victor. அவர் டிஸ்ரப்ட் பண்ணுவார், இடையூறை ஏற்படுத்துவார். வெற்றியாளராக 26ல் வர முடியாது. மேபி 31லேயோ என்னமோ வரலாம், வாய்ப்பு இருக்குது. நம்ம இருக்கல. 26ல் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் உடைக்கிற ஓட்டால் திமுக தான் லாபம். 4 முனை போட்டியில் திமுக தான் லாபம். நான் அதையும் சொல்கிறேன். ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் நியாயமானவை. கிட்டத்தட்ட பிஜேபியும் திமுகவும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக இன்றைக்கி மாறிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் பார்க்கணும். சென்னையில் இளைஞர் காரேற்றி கொல்லப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகர் தனசேரன் அவருடைய பேரன் போலீஸில் சரணடைந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான உளவியல் சிக்கலை சமூகத்தில் இல்லைங்க, இது எல்லா கட்சிக்காரனும் செய்கிறாங்க. இதை இதில் போய் திமுக மட்டும் சொல்கிறது. பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய வாரிசுகள், அவங்க பேர பிள்ளைங்க இல்லை பிள்ளைங்க இந்த மாதிரி காரை ஏற்றி ஆக்சிடென்ட் ஆகி கொள்றதெல்லாம் சகஜமாக நடக்குது. இதில் போய் இந்த இஷ்யூவில் திமுகவை குறை சொல்கிறது சரியாக இருக்காது. நம்ம கொள்கை ரீதியாக தான் பேச முடியுமே தவிர ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸை வச்சு பேச முடியாது. அதிமுக அரசின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் மடப்புரம் அஜித் கொலை வழக்கில் எஃப்ஐஆரே போடப்பட்டது அப்படின்னு பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு மடப்புரம் அஜித் அவருடைய வீட்டுக்கு போய் அவங்களுடைய தாயார் மற்றும் சகோதரர் நவீன்குமாருக்கு ஆறுதல் சொல்லி அதன் பிறகு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நவீன்குமார் விருப்பப்படி அவருக்கு எங்கே வேலை போட்டு கொடுக்குமோ அங்கே போட்டு கொடுப்போம் அதிமுக அமைந்தவுடன் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கரெக்டாக செயல்பட்டுருக்காருன்னு எடுத்துக்கலாம். இந்த விஷயத்தில் லேட்டாக போயிருக்காரு, ஆனால் போனது நல்லது. லேட்டாக போனாலும் போயிருக்கார். பெட்டர் லேட் தென் நெவர்னுவாங்க. போயிருக்காரு. அன்றைக்கே போயிருக்கணும். அவர் 1 மாதம் 1.5 மாதம் முன்னாலே அட்லீஸ்ட் இப்போயாவது போயிருக்காரு. பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அவருடைய தம்பிக்கு வேலை போட்டு கொடுத்தது எங்கேயோ அங்கேருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அத்தகைய இடங்களில் இருக்கவங்களுக்கு அருகாமை பணியிடங்கள் தான் தோதானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வேலை போட்டு கொடுக்கறதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது. எனவே டிஎம்கே கவர்மெண்ட் அதை செய்யும் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வேறு போயிட்டு வந்துட்டார். அதனால் அவர் அந்த பையனுக்கு அந்த தம்பிக்கு அவருக்கு சீக்கிரமாக பக்கத்துலேயே வேலை போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி தான் நான் நம்புகிறேன். நான் எடப்பாடியோட பிஹேவியர் கரெக்டு தான். கொஞ்சம் முன்னால் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் இப்போயே அது பண்ணுறாரு. அவ்வளோதான். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை திமுக முன்னெடுத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பூத் ஏஜென்ட்லேருந்து கிளை செயலாளர்லேருந்து எல்லா கட்சி பிரமுகர்களுமே திமுகவினர் ஒட்டுமொத்தமாக போய் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அதே வேளையில் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் திருவிடைமருதூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பேடு, செல்ஃபோனு, வாட்சு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பேனா, இன்னும் பல பரிசு பொருட்கள் அடங்கிய ஒரு அரிசி ட்ரம்மு, பட்டு புடவை எல்லாமே கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. வீடு இதில் கோவை செலியன் அவருடைய தொகுதியில் வசதியான இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போதே தேர்தல் களை கட்ட தொடங்கி விட்டதா? இப்போதே களை கட்ட தொடங்கிடுச்சு. பரிசு பொருட்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போயே அது களை கட்ட தொடங்கிடுச்சுன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப நாள் கொடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு ஒரு பரிசு பொருளை கொடுப்பான்? 2வது உறுப்பினர் ஆகிறது 2 கோடி பேர்னா ஒரு கட்சியில் எப்படி 2 கோடி பேர் உறுப்பினர் ஆகும்? சேர்ந்துட்டாங்கன்னு இப்போ வேற சொல்லியிருக்காங்க. அதை கதை அளப்பாங்க. அதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? கார்பரேஷன்லேருந்து அந்த காலத்தில் ஓட்டர் லிஸ்ட்டை வாங்கி உறுப்பினர் சேர்க்கைக்கு படிவத்தில் எழுதுவானுங்க. எந்த கட்சியிலும் 2 கோடி பேர்லாம் இருக்க முடியாது. 2 கோடி பேர் அவங்க கட்சியில் இருக்காங்கன்னா நீங்கள் கூட்டணியே தேவையில்லை. நீங்களே ஜெயிச்சுட்டு போயிடலாமா? எதுக்கு கூட்டணி உங்களுக்கு? 230 நாள் நின்று ஜெயிச்சுட்டு போகலாமே. நீங்கள் என்ன யாரை ஏமாத்துறதுக்கு கதை அழகிறீங்க? தன்னைத்தானே திமுக ஏமாற்றி கொள்ளுகிறது. இது மக்களிடம் வெறுப்பு தான் வளர்க்கும். நீ காசு கொடுத்து சேர்க்குற, கம்பல் பண்ணி சேர்க்குறன்னா அவன் எத்தனை நாள் அவங்க கூட இருப்பான்? அவன் உனக்கு எதிராக தான் ஓட்டு போடுவான். உங்கள் கட்சியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வரணும். அதுக்கு நாள் ஆகும். ஒருத்தவங்க கட்சியில் சேரத்துக்கு குறைஞ்சது ஒரு வாரமாவது நீ அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணி ஆக்கணும்.
இல்லையா? இல்லை ஒரு நாளாவது நீ பேசணும், ஒரு வாரம் பேசணும் கண்டிப்பாக. அப்படியே கடன்னு 2 கோடி பேர் சேர்ந்து அருவருப்பா இல்லை உங்களுக்கு? நான் கேட்குறேன், 75 வருஷ கட்சி, தமிழ்நாட்டை 25 வருஷமாக ஆண்ட கட்சி, இது இழிவா இல்லை உங்களுக்கு? இல்லை, ஏற்கனவே 1.5 கோடி உறுப்பினர்கள் திமுக இருக்காங்க. அப்படி 1.5 கோடி பேர் இருக்கான், அப்புறம் இன்னும் 2 கோடி பேர்னா 3.5 கோடியா? இல்லை, நீங்கள் சொல்கிறப்ப 3.5 கோடினா இவங்களே தெரிஞ்சிட்டு போயிடுவாங்க. என்ன பேச்சுங்க இதெல்லாம்? தன்னைத்தானே திமுக அது ஒரு பேரனாய் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு விதமான அதாவது ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு அப்சஷன் வாங்க ஆங்கிலத்தில், ஒரு விதமான மனப்பிறழ்வு தான் இது. தோத்தா என்ன தலையாக போயிட போகுது? 5 வருஷத்துக்கு ஒரு தோக்குறதாங்க உங்களுக்கு நல்லது. 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததுனால தான் இன்றைக்கி அதிமுக இந்த நிலைமையில் இருக்குது. அதிமுக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, பிஜேபி அதிமுக விழுங்கிட்டு இருக்குது. ஏன் இந்த நிலைமை? 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது, பாஜக விட்டு பிடிச்சி தூக்கிட்டான். 10 வருஷம் நீங்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்ததோட விளைவு கட்சி இன்றைக்கி சின்ன பின்னமாய் சிதிலம் அடைஞ்சு கிடக்குது, செதறிட்டு கிடக்குது. ஏன்னா அவ்வளோ கொள்ளாச்சானுங்க ஒவ்வொருத்தனும். பச்சையாக சொன்னான். அந்த அம்மா இருக்கும்போது தான் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தது, எதுவும் கிடையாது. 16க்கு பிறகு ஃப்ரீ ஃபார் ஆல் அன்கண்ட்ரோலாக போச்சு. அதோட விளைவு கட்சி அழிஞ்சுது, கதை முடிஞ்சுது. இந்த கதை தான் மறுபடியும் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு திமுக எழுதி வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறோம், இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் தோக்கணும், 31 மறுபடியும் நீ ஜெயிப்பேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடுறாரு. அமைச்சர் பெருமக்களும் அதே மாதிரி வீடு வீடாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையிலேருந்தே இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்புறம் மண்டல செயலாளர்கள் கூட இந்த ஓரளவு தமிழ்நாடு என்ன மாதிரி ரிசல்ட்டாக இருக்குது, சேர்த்துட்டிங்களா இல்லையா, என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரணையும் மருத்துவமனையிலேருந்தே விசாரிக்கிறாரு. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது அதிதீவிரமாக இயங்குறாங்களோ தேர்தலுக்காக? அதிதீவிரமாக இயங்குறாங்க. ஆனால் எந்த மாதிரி இயங்குறாங்கன்றதான் கேள்வி. திமுகவில் உறுப்பினர் சேர்க்கறது முக்கியமாக, நிர்வாகத்தை கவனிக்கிறது முக்கியம். எதுக்கு திமுகவில் ஒருத்தன் உறுப்பினராக சேரணும் சொல்லுங்கள்? ஏற்கனவே 1.5 கோடி பேர் பத்தாதா? ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் உங்களுக்கு எழுதி பட்டா எழுதி ஊற்றணுமா? தமிழ்நாட்டில் இப்போ 8.5 கோடி பேர் இருக்காங்க. நம்ம 8.5 கோடி பேர் உறுப்பினர் ஆகிடுங்க. வாக்குன்னு பார்த்தா ஒரு 6 கோடி தானே. இந்த 6 கோடி பேர் ஆகிடுங்க. எதுக்கு மற்றவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? நீங்களே வச்சுங்க, மொத்தமாக நீங்களே வச்சுங்க. இதெல்லாம் அருவருப்பா இல்லை? நான் கேட்குறேன், அது எப்படி ஒரு கட்சியில் 2 கோடி பேர் சேரும்? எந்த கட்சியிலையும் சேர முடியாது, எந்த கட்சியிலையும் சேர முடியாது. கட்சி சாராதவன் தான் பெரும்பான்மையானவன். தேர்தல் மாற்றி ஓட்டு போடுறவன். நேச சக்திகளையும் இவங்க எதிரிகளாக மாற்றிக்கிறாங்க. வீட்டில் ஸ்டிக்கர் ஓட்டுறது, இன்ஸ்டாகிராம் கொடுக்குறது, ஓடிபி வாங்குறது. எரிச்சல் வராது, வெறுப்பு வராது. கட்சியில் சேர்றதுன்னு இது கிடையாது. வீடெலாம் போய் நீ கட்சியை சேர்க்க முடியாது. ஏன்னா ரேஷன் கார்டுக்கு ஆள் சேர்க்குற, வீடாக போய் கட்சியில் சேர்க்குறது. அப்படி நீ போய் பேசணுன்னா கட்சியில் சேர்ந்துருவானா? எதுக்கு சேரணும் உங்கள் கட்சியில்? நான் கேட்குறேன். எல்லோரும் உங்கள் கட்சியில் இடம் இருக்கா? முதல்ல இருக்கிறவங்க அதே திண்டாட்டமாக இருக்குது. என்ன அரசியலுங்க அது? என்ன 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 பொழப்புன்னு எனக்கு புரியல. யாரை இவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள்? நிர்வாகத்தில் செலுத்த வேண்டிய கவனத்தை கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் திமுகவில் உறுப்பினர் ஆகணும். உங்களுடன் ஸ்டாலின் நிர்வாகம் இது சிவிக் இஷ்யூஸுங்க. ஒரு கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலை முதலமைச்சர் எப்படி செய்ய முடியும்? அப்போ கவுன்சிலர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம், எம்எல்ஏ ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம், நிர்வாகம் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். கடைசி 8 மாதம் உங்களுக்கு ஞான உதயம் நீங்கள் வரீங்க. இது விளங்காது, வெறுப்பு தான் வரும் மக்கள் மத்தியில். இல்லை, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் 12 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ஏங்க இதெல்லாம் அந்தந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒழுங்காக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையாக வராதுங்க. அப்போ இந்த நாளாக இந்த நிர்வாகம் ஒன்றுமே இல்லாமல் ஸ்தம்பிச்சிருக்குது. 4.5 வருஷமாக கவர்மெண்ட்டே நடக்கலை. அப்போ 12 லட்சம் மனுக்கள் அப்படின்னா எந்த வேலையும் நடக்கல அப்படின்னு நடக்கலை. ஆட்சிக்கு வந்தோன்னே ஒன்று பண்ணாங்களே, அது என்ன? வீடு தேடி ஸ்டாலின் என்ன ஒன்று பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின் பண்ணாங்க. அதில் பெறப்பட்ட மனுக்களுக்கான இதை முதல் 100 நாட்களுக்குள் முடிக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணாங்க. சரி, இப்போ ஸ்கீம் என்ன இது? இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்ன வருது? பூரா என்ன? பல்ப் எரியல, காவா சரியா இல்லை, சிமெண்ட் ரோடு போடணும், தண்ணி வசதி இல்லை, குடிநீர் மேல்நிலை தொட்டி வேணும், குடிநீர். இதெல்லாம் யாரோட வேலைங்க? உள்ளாட்சி பிரதிநிதி இல்லை லோக்கல் எம்எல்ஏ. இது எதுக்கு முதலமைச்சர் வரணும்? ஒரு பட்டா மாறுதல் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் யாரோட வேலை? இதை செய்யறதுக்கு முதலமைச்சர் எதுக்கு வரணும்? எல்லா இடத்துலையும் முதலமைச்சர் நீக்கமர நிறைஞ்சிருக்க முடியாதுங்க. எந்த முதலமைச்சரும் நிறைஞ்சிருக்கும் இது இல்லை, சிஸ்டம் இது இல்லை. உங்க கவர்மெண்ட்ல பெரிய தவறு ஏதோ நடக்குது. நீங்க விளம்பரத்தால மட்டுமே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. எதிர்கட்சி சுத்தமா கொலாப்ஸ் ஆகி கிடக்குறான். மீடியா உங்க காலடியில் உட்காந்துருக்கு, அதனால உங்க வண்டி ஓடுது. அது உங்களுக்கே தெரியுது. அதனாலதான் நீங்க உங்களுடன் ஸ்டாலின் வரும்போது 12 லட்சம் மனு வருது. சிவிக் இஷ்யூஸில் 12 லட்சம் மனுக்கள் வருதுன்னா நிர்வாகம் கீழே ஸ்தம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். எவனும் வேலை செய்யல. நான் சாட்டையை சுழட்டுன்னு சொன்னீங்க. நீங்கள் சாட்டையை சுழட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் 12 லட்சம் மனு வந்திருக்காது. நீங்கள் சாட்டையை சுழட்டி இருந்தீங்கன்னா 12 லட்சம் மனு வந்திருக்காது. மனு கம்மியாக வருதுன்னா ஆட்சி சரியா இருக்குன்னு அர்த்தம்.
இதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் போனோம்? இது இல்லைங்க முதலமைச்சரோட வேலை. கொள்கை வகுப்பு, பாலிசி டிசிஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, முக்கிய கொள்கை முடிவுகள், அதிகாரிகளை வேலை வாங்குறது, அமைச்சர்களை வேலை வாங்குறது, பிற துறை வல்லுநர்களுடன் பேசுவது, பிரதமருடன் பேசுவது, மத்திய அமைச்சர்களை அழைத்து பேசுவது, அல்லது இவர் போய் பார்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் முதலமைச்சரோட கவனம் இருக்கணும். பாலிசி மேக்கிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேண்ட்லிங். எஸ், எக்ஸாக்ட்லி. பாலிசி மேக்கிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், வேலை வாங்குறது. நானே போய் மனு வாங்க, வாட் இஸ் திஸ், என்னங்க இது? அப்புறம் பிராண்ட் பில்டிங். மருத்துவமனையில் முதலமைச்சர் இருக்கும்போது முதலமைச்சரோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதில் காம்ப்ரமைஸுக்கு இடமே கிடையாது. அவர் ஓய்வு எடுக்க வேண்டும் கண்டிப்பாக, மருத்துவர்களாக அறிவுறுத்தல் படி. அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபைல் பார்க்குறது வேலை இல்லை. அது அந்த 2 நாளில் ஃபைல் இப்போ குடிமொழிக்கிடாது. இது ரொம்ப ஒரு போலித்தனமா இல்லையா? ஒரு நொடி கூட நான் வேலை செய்யாமல் இல்லைன்னு. இது இஸ் கால் பிராண்ட் பில்டிங். இன்றைக்கி இந்தியன் பாலிடிக்ஸ் கடந்த 15, 10, 14 வருஷமாக, மோடி வந்ததுலேருந்து 2014 12 வருஷமாக பிராண்ட் பில்டிங்கில் தான் ஓடுது. மோடிக்கு ஒரு பிராண்ட் பில்டிங்கு, சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பிராண்ட் பில்டிங்கு, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பிராண்ட் பில்டிங்கு, ஸ்டாலினுக்கு பெரிய பிராண்ட் பில்டிங். பிராண்ட் பில்டிங்கை வச்சு நீங்கள் எலெக்ஷனை ஜெயிக்க முடியாது. மோடி ஜெயிச்ச மாதிரி நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் பிராண்ட் பில்டிங் தான் பண்ணுறீங்களே ஒழிய நிர்வாகம் எங்கே? 12 லட்சம் மனுக்கள் வருது சிவிக் இஷ்யூஸில். உள்ளாட்சி பிரதிநிதிகள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்பாக, லைட் எரியல, ரோடு சரியில்லை, காவா அடைச்சிக்கிச்சு, கக்கூஸ் அடைச்சிக்கிச்சு, கழிவுநீர் தொட்டி இல்லை, குடிநீர் தொட்டி இல்லை, மின்சாரம் தடைப்படுது. இதெல்லாம் வந்து கவுன்சிலரும் அதிகபட்சம் அந்த எம்எல்ஏன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனும் செய்ய வேண்டிய வேலை. அப்போ இவங்க 2 பேரும் செயல்படலை. உள்ளாட்சி நிர்வாகம் செத்து போச்சு, கீழே தலைவிரிச்சு ஆடுது ஊழல். அப்போ நீங்கள் சாட்டையை சுழட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன சாட்டையை சுழட்டிருந்தீங்கன்னா அது நடந்திருக்காது. 12 லட்சம் மனு வருதுன்னா கீழே நிர்வாகம் கொலாப்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், அப்படியே கேமராவை கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போங்க. உங்களுடன் ஸ்டாலின் எலெக்ஷன் வரத்துக்கு முன்னால் பண்ணிவிட்டு, உங்கள் தொகுதியில் ஸ்டாலினை பண்ணிவிட்டு, தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைச்ச உடனே முதல் 100 நாளைக்குள்ளே தீப்பொண்ணு பொட்டியை திறந்து எல்லா மனுக்களையும் பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரிகளுக்கு விழி பிதுங்குச்சு. அப்போ இறையன்பு அன்றைய தலைமைச் செயலாளர் சொன்னது, ஒரு நல்ல அதிகாரி, உங்களுக்கு தெரியும், ஆமாம், மிகச்சிறந்த அதிகாரி, ஆகச்சிறந்த அதிகாரிகள் ஒருவர், நேர்மையான மனிதர், நல்ல நண்பர் எனக்கு தனிப்பட்ட முறையில் கூட. அவர் ஒரு இடத்துல சொன்னார், உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளும் ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி மனுக்கள் வந்து குவிஞ்சிருக்காதுன்னாரு. வேலிட் பாயிண்ட். சீஃப் செக்ரட்டரி சொல்றாருன்னா, சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு, முதல் 6 மாதங்கள் வந்து தண்ணி குடிச்சது ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு. கொரோனா வேற அப்ப. ஏன்னா ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கும் போது நிறைய நெருக்கடிகள், கொரோனா பதவி ஏற்றாரு. பதவி ஏற்ற முதல் ஒரு 10 நாளைக்கு வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சூழல் வந்தது. ஸோ ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தான் ஸ்டாலின் பதவி ஏற்றார். 50 வருஷம் கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆகும்போது அவருக்கு ஒன்றும் பாதை வந்து மலர் படுக்கைகளால் ஆனதா இல்லை, முட்களால் ஆனதாக தான் இருந்தது. அப்போ இந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலினோட அந்த பொட்டியை திறந்து எடுக்கும்போது தலைக்கு மேலே பிரச்சனை போச்சு. எல்லாம் இதே பிரச்சனை, லோக்கல் இஷ்யூஸ். அப்போ தான் இறையன்பு இதை சொன்னார். உள்ளாட்சி, அதாவது கீழ்நிலை அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்க அதிகாரிகள் அவங்க ஒழுங்காக செயல்பட்டிருந்தாங்கன்னா, உள்ளாட்சி பிரதிநிதிகள் செயல்பட்டிருந்தால், குறிப்பாக அதிகாரிகளை சொன்னார், அவர்கள் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காதுனாரு. ஏன்னா கவர்மெண்ட்டால் அதை தாங்க முடியல. அது அப்படியே இன்றைக்கி பொருந்தும். அன்னைக்கு இறையன்பு சொன்னது இன்றைக்கி பொருந்தும் இல்லையா? 12 லட்சம் மனு நீ எப்படி சமாளிப்பேன்? போய் ரோட்டில் நடந்து போய் மனு வாங்குறது இல்லைங்க சிஎம் வேலை. இது யாவும் கொடுத்த ஐடியான்னு தெரியல எனக்கு. கொண்டு போய் முட்டு சந்தையில் நிறுத்துறாங்க இந்த அதிகாரிகள். நிச்சயமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு வர கெட்ட பேரை முதலமைச்சர் அமைச்சர்களோட தவறுகளாலன்றதை விட அதிகாரிகளால் தான் வருது. ஆனால் அதிகாரிகள் தவறுக்கும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் தான் பொறுப்பே இருக்கணும். ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு தான் ஃபைனல் கால் எடுக்கணும். கீழே இருந்தவங்க ஒழுங்காக இருந்ததுதானா ஏன் இதெல்லாம் நடக்க போகுது? கட்சிக்காரனும் ஒழுங்காக இல்லை, அதை விட மோசமாக அதிகாரிகள் வேலையே செய்யலை. அதனால தான் 12 லட்சம் மனு வந்து குவியுது. எப்படி தீர்வு காண்பீங்க 12 லட்சம் மனுக்கு? இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. நிலைமை மோசமாக இருக்குதுங்க. நிர்வாகம் கீழே ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. சட்டம் ஒழுங்கு இன்னொரு பெரிய லா அண்ட் ஆர்டர் இஸ் அ வெரி பிக் இஷ்யூங்க. மிகப்பெரிய சிக்கலாக முதலமைச்சருக்கு உருவாகிட்டு இருக்கு. அவங்க அதை புரிஞ்சுக்கிறதா தெரியலங்க. ஏன்னா உண்மையாக விமர்சனம் பண்ணுறவனெல்லாம் அவங்க இழிவுபடுத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்க கூலிப்படையை வச்சு சோஷியல் மீடியாவில் அவங்க மேலே சேத்த வாரி அடிக்கிறாங்க. விமர்சனங்களோட நோக்கத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. தேனும் பாலும் ஓடுதுன்னு நம்புகிறாங்க. எதிர்மறையான விமர்சனங்களை கேட்க முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லை.
துணை முதலமைச்சராவது செயல்படணும். இதுக்கு தான் அவர் இருக்கார். அவரும் செயல்படலை, சுத்தமாக அவரும் செயல்படலை. பாஜக எதிர்ப்பு அந்த ஒற்றை புள்ளியை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு நீ வண்டியை ஓட்டுவேன்? 3 தேர்தலில் ஜெயிச்சிட்டா, 4வது தேர்தலில் சத்தியமாக பாஜக எதிர்ப்பை மட்டும் வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான் அளவு. அது இன்னைக்கு சந்தி சிரிக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது கரண்ட் சார். நன்றி.